அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி இந்த தடவை மாசி மாதம் 22ஆம் தேதி அன்று, ஆங்கிலப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குருவை பொறுத்தவரை அவர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் கெடுபலன்களை தந்தோ அல்லது நல்ல பலன்களை தந்தோ ஜாதகருக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார். 12 ராசிக்குமே பாடத்தை சொன்னாலும் குறிப்பிட்ட ஒரு 6 ராசிக்கு மாத்திரம் சனி பகவான் இந்த தடவை ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கார். எந்த 6 ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சனி பிடித்துள்ள கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிகளும், அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 4வது வீட்டில் சனி இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கும், கண்டக சனி என்று சொல்லப்படுகின்ற 7வது வீட்டில் சனி இருக்கின்ற கன்னி ராசி அன்பர்களுக்கும், அஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 8வது வீட்டில் சனி இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களுக்கும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ். வாழ்க்கை பாடம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி சிலபஸாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு வகுப்பில் சில நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரத்யேகமாக அதிகப்படியான பாடங்களை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இது பள்ளிக்கூடங்களில் இருக்கிற வழக்கம். அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சோதனை, ஒரு புதிய பாடத்தை எடுக்கப் போகிறார். அந்த 6 ராசிக்காரர்களும் கொஞ்சம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மகர ராசிக்கு ஒரு ரிலீஃப், அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அவங்க தாண்டி வந்துட்டாங்க. மகர ராசிக்கு 7 சனியிலிருந்து விடுதலை. அதே மாதிரி கடகராசிக்கு அஷ்டம சனியிலேருந்து விடுதலை. சிம்ம ராசிக்கு இப்போதான் அஷ்டம சனி பிடிச்சிருக்கு. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே சனி பகவான் சரராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான கெடுபலன்களை தருவார். அதுக்கு அடுத்ததாக ஸ்திர ராசி அன்பர்கள், அதுக்கப்புறம்தான் உபய ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குறைவான கெடுபலன்களை தருவார், அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பாடத்திட்டத்தை வச்சிருப்பார். இப்போ மேஷ ராசிக்கு அது சரராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த 7 சனி அவங்களுக்கு கெடுபலனை அதிகமாக தரும். அதே நேரத்தில் கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர லக்னமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமான கெடுபலன்கள். மீன ராசிக்கு பொதுவாகவே 7 சனியாக இருந்தாலுமே அது உபய ராசியாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது கெட்டதை போதிக்க போகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சனி தோஷம் உள்ள ஜாதகம், அந்த 6 ராசி சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் நல்லது. தோஷ பரிகாரம், சனி தோஷ பரிகாரம். பொதுவாக அந்த சனி பகவானுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்காது.
பொதுவாக சனி பகவானை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு இந்த சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நீங்கள் தோஷ பரிகாரத்துக்கு சனி பகவானை விட சிவபெருமானின் விநாயகர், அனுமன் போன்ற கடவுள்களை வணங்கி வழிபட்டு வந்தால் ஓரளவுக்கு சனி பயிற்சி அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். பொதுவாக பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும். ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு சனி பகவானும் அங்கே சிவபெருமானை வணங்க வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் பிரதோஷ வழிபாடு பொதுவாக எல்லா கிரகங்களின் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். அந்த வகையில் சனி பகவானுடைய தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும். அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு துணியில் எள்ளை கட்டி, கருப்பு எள்ளாக இருந்தால் நல்லது, நல்லெண்ணெயில் ஒரு மண் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு அதை ஏற்றி வரலாம். அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்வதனால் சனியை கொஞ்சம் நம்ம சமாளிச்சிடலாம். சனியோட பார்வையில் நம்ம நல்ல பெயர் எடுக்கலாம். அதனால் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம். தான தர்மங்கள் செய்கிறது, அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதன் மூலமாக சனியை நம்ம கவர முடியும், நம்முடைய தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும். பொதுவாக இந்த 6 ராசிகள் சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரி ஏதாவது கருப்பு உடை அணிந்து படுத்து காலையில் அந்த கருப்பு உடையை யாராவது ஒரு எளிமையானவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானமாக கொடுத்தால் மிக சிறந்த நிவாரணமாகும். அதே மாதிரி பச்சரிசி அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளை போட்டு ஒரு பொங்கல் செய்து அதில் தயிரை விட்டு பிசைஞ்சு அதை காக்காய்க்கு போட்டால் சனி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷத்தோட வேல்யூ குறையும். ஆகவே சனி யாருக்கெல்லாம் இந்த 6 ராசிக்காரர்கள் தோஷ நிவர்த்தி அல்லது ஏதாவது எளியவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக தங்களுடைய தோஷங்களை குறைத்து கொள்ளலாம். சரி, வாங்க ஒவ்வொரு ராசியாக எப்படிப்பட்ட பலன்களை அவங்க பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சி மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதியாச்சே, அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது மாத்திரம் இல்லாமல் சனி பகவான் 3வது வீட்டுக்கு போகிறார். சனியை பொறுத்தவரை 3, 6, 11 ஆகிய இடங்கள் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியவை. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். மருத்துவத்துறையில் பெரிய அளவுக்கு நீங்கள் ஏதாவது டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஏதாவது கிளினிக் வச்சு நடத்தினாலும் மிக அற்புதமான வெற்றிகளை பெறப்போகின்ற காலம். அதே நேரத்தில் 3ஆம் இடத்து சனியை நம்ம சகாய சனின்னு சொல்லுவோம். சகாய சனின்னா அதுலேயே இதுக்கு பேர்லேயே தெரியுமே, உங்களுக்கு சகாயமாக, உங்களுக்கு உதவி செய்கின்ற, உங்களுக்காக ஏதாவது நன்மை செய்கின்ற ஒரு சனி பகவானாக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் இருக்க போகிறார். மகர ராசிக்கு யோகமான காலம். சனி 3ல், சனி ராசியாதிபதி, சனி இருக்கிறது நட்பு வீட்டில், சனி சனியை குரு பார்க்குறார். இவ்வளோ நிறைய நல்ல அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இப்போ ஏற்பட போகிறது. இந்த சனியோட சஞ்சாரம் அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்தவரை யோக பலன்களை அதிகரிக்கக்கூடிய காலமாகும். ஏன் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா, கடந்த 7.5 வருஷங்கமாக நீ படாத பாடுபட்டிருப்போமே மகர ராசி என்பர்கள். 7 சனி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிற 5 ராசிகளில் மகர ராசியும் ஒன்று. 4 பக்கம் அடி வாங்கியிருப்பீங்களே.
குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு பொருளாதாரம், குடும்பம், வேலை, நண்பர்கள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு அடி இருக்கும். கடந்த 7 வருஷம் நீங்கள் யாருக்காவது நம்பி பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வந்திருக்காது. நெருங்கிய நண்பர் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அவரே உங்ககிட்ட பணம் கொடுக்காம ஏமாற்றிடுவார். சொந்த குழந்தைகளே மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார்கள். நம்பியவர்களே முதுகலை குத்துற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். தொழில் கூட்டாளிகளே உங்களுக்கு எதிராளியாக மாறி இருக்கின்ற காலகட்டமாக அந்த கடந்த 7.5 வருடங்கள் ஓடி இருக்கும். ஆனால் சனி பகவான் தான் நியாய தேவனாச்சே, தப்பு செஞ்சவங்களை தண்டிக்காமல் விட மாட்டார்ல. அதனால தான் இந்த காலகட்டத்தில் உங்களை ஏமாற்றி அல்லது உங்களை தவிர்த்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். உங்களை ஒதுக்கி வச்சவங்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் பக்கம் ஒதுங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவார். இது சனி பகவானுக்கு ஒரு மிக அற்புதமான இடம் அப்படின்னு தான் சொல்லணும். அது உங்களுக்கு மகர ராசிக்கு அதிபதி வேற. எல்லா விதத்திலுமே மகர ராசி அன்பர்கள் நன்மையை பெற போகிறாங்க. அதுவும் குறிப்பாக 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு யோக பலன்கள் கூடி வரும். ஏன்னா அந்த 30 வயசு வரைக்கும் அவங்க புதிய புதிய எண்ணங்களில் இருப்பாங்க. 30 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோங்கிறது தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஆகவே இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பர்கள் 30 வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு யோக பலன்கள் கூடி வரப்போகிறது. நீங்கள் தொழிலில் ஏதாவது புதுசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அல்லது வேலையில் பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தால், வேலை மாற்றத்தை விரும்பினால், அதெல்லாம் நீங்கள் இப்போ முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம். நம்முடைய கூட்டாளிகள் அல்லது நம்முடைய சமூக தொடர்பு போன்ற விஷயங்கள் ரொம்ப பலமாக மாறக்கூடிய காலகட்டம் இது. அதனால் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலை போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது. அரசியல், கலை, கல்வி, அதே மாதிரி செல்வம், புதிய முயற்சிகள், இப்படி எல்லா விஷயங்களிலுமே இந்த சனி பகவான் 3வது வீட்டில் இருக்கிற அற்புதமான பலன்களை மகர ராசி அன்பர்கள் பெற போகிறார். குறிப்பாக மாணவர்களுக்கு பொறியியல் சார்ந்த படிப்பு ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க இது வரைக்கும் சுமாராக படிச்சுட்டு இருந்தாலும், அதுவும் கடந்த காலங்களில் 7 சனி காலங்களில் கொஞ்சம் தடுமாற்றத்தை காட்டினாலும், இப்போ கல்வியில் மிகச்சிறந்த மாணவராக மாறுகின்ற அல்லது படிப்போட முக்கியத்துவத்தை உணர்கின்ற காலமாக இருக்கும். நம்ம ஏன் படிக்கணும், நம்ம எப்படி படிக்கணும், படிக்கலைன்னா வேறு எதுவுமே இல்லை, படிப்போட முக்கியத்துவம் இது அப்படின்னு யோசித்து தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே 7.5 சனி அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி எல்லாமே ஜாதகர்கிட்ட இருக்கிற சில கெட்ட வழக்கங்களை மாற்றுகின்ற முயற்சி தான். சனி பகவான் ஒன்றும் சும்மா உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க போகிறதில்ல. உங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை மாற்றுறதுக்கான முயற்சி தான். அப்போது படிக்காமல் வேறு விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களை, மாணவர்களை சரியான முறையில் இந்த 7.5 வருஷங்கள் மாற்றியிருப்பார் சனி பகவான். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட மரம் வச்சு அது வளர்ந்து பழங்கள் காய்க்கும் போது தான் சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 7.5 வருடங்களில் பக்குவப்பட்டு இன்றைக்கி அடிபட்டு, உதப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எல்லா பட்டும் பட்டு இன்றைக்கி அதோட பலன்களை அறுவடை செய்ய போகிறீங்க. அதே மாதிரி வேலையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நம்ம நினச்ச பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். நேற்று வரைக்கும் நம்மளை கேள்வி கேட்டவன்லாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்பான். இந்த மாற்றம் நமக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தரும், உற்சாகத்தை தரும். இது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தோம்ல, அந்த பொறுமைக்கான பலன் தான் இது. அதே மாதிரி
குடும்பத்திலேயே செல்வாக்கு கூடும். நம்ம வந்து நம்ம கஷ்டப்படுகின்ற போது குடும்பத்தில் கொஞ்சம் அவமரியாதைகள் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். நம்ம கொஞ்சம் மேலே வந்த உடனே வளர்ச்சியை காட்டினோடனே கையில் பணம் புரளுகின்ற போது மரியாதை தானாகவே வந்துடும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம். குடும்பத்திலே உங்களை அலட்சியமாக பார்த்தவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து உங்களோட லட்சியம் அப்படின்னு தங்களை பெருமையாக பேசிக்கொள்வார்கள். குழந்தைகள் நீங்கள் சொன்னதை கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்கள் நினச்சதை பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. எல்லா விதத்திலும் மாற்றம். தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு வருமானம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும். பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருமானம் ஒரு தெம்பை தரும். பொதுவாகவே சனி பகவான் திருமணத்திற்கு சாதகமானவர். அதுவும் குரு வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக குருவோட பார்வை வேற கிடைக்கிறதுனால திருமணத்தை இதுவரைக்கும் திருமண தடை அல்லது திருமணத்தினால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும். 3வது வீடுங்கிறது வீரியம் சம்பந்தப்பட்ட இடம் கூட. அதனால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். நல்ல நேரம். இதை நம்ம நல்லா அறுவடை பண்ணிக்கணும். சனியோட பார்வை மாத்திரம்தான் கொஞ்சம் பாதிப்பை தருகின்ற வகையில் இருக்குது. 5, 9, 12 ஆகிய இடங்களில் வரும். 5வது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். நமக்கு ஏதாவது சொத்து சுகம் வர்ற மாதிரி இருந்து நம்ம மனசு பாதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கலாம். நம்ம வேற ஒன்று நினைப்போம், வேற ஒன்று நடக்கலாம். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் நம்மளை மனசை பாதிக்கிற மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனியோட பார்வை இருக்குல்ல. அந்த சனியோட பார்வை 5, 9, 12 ஆகிய இடங்களில் வேறுறதுனால அந்த இடங்கள் சனி பார்க்குற பார்வையானது அந்த பாவகங்களை பாழ் பண்ணிடும். அதோட காரகங்களை குறைச்சிடும். ஆகவே மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். காதல் விவகாரங்களில் ஏதாவது குழப்பங்கள், மன கஷ்டங்கள் வரலாம். எல்லாம் சரியாயிடும். ஏன்னா குருவோட பார்வை கிடைக்கிறதுனால பெரிய அளவுக்கு இருக்காதுனாலும் எப்போவுமே நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து தான் ஒரு விஷயத்துக்கு முடிவு ஏற்படும். பிரச்சனையே வராமல் இழுபறியாக அதுபாட்டு இருந்ததுன்னா நமக்கு முடிவே கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் பல விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண போகிறார். உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அதே மாதிரி 9வது வீடு பாக்கியஸ்தானம். மேல் படிப்பு படிக்கின்றவர்களுக்கு நம்ம கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம எதிர்பார்த்து வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டமே நடக்குமா நடக்காதா, இல்லை நமக்கு மேல் படிப்பு நடக்குமா, இல்லை நம்ம இந்த படிப்போடு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். லேசாக ஒரு சங்கடத்தை, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அதன் பிறகு சந்தோஷத்தை தருகின்ற காலகட்டமாக இருக்கும். நமக்கு அந்த காலேஜ் கிடைக்காதுன்னு நினச்சி வேறு காலேஜில் சேரலாம்னு நினைப்போம். சில பேர் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நினச்ச காலேஜிலேருந்து நமக்கு வந்து மீண்டும் அந்த இடத்துல போய் சேருகின்ற வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டில் சென்று படிக்கின்ற வாய்ப்பும் ஏற்படும். அதே நேரத்தில் 12வது வீட்டில் சனி பகவான் பார்வை வீழ்கின்ற காரணத்தினால நம்ம எவ்வளவு இழுத்து பிடிச்சாலும் சில நேரங்களில் பணம் விரயமாறதை தடுக்கவே முடியாது. சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள் கூட நமக்கு எதிராக தூக்கத்தை கெடுக்கின்ற வகையில் இருக்கும். வேலை பளு காரணமாக தூக்கம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மிகப்பெரிய அலைச்சல் இருக்கிறதுனாலையும் ஏதோ ஒரு சிந்தனை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலும் தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லா விதத்திலும் சந்தோஷம் கிடைத்தாலுமே மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் மனைவியை பிரிந்து வேறொரு இடத்துல கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய அல்லது வேலை விஷயமாக அல்லது ஏதோ ஒரு விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லுகின்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும். சில பேருக்கு வேலையில் டெபுடேஷன் வேறு இடத்துல போய் இருந்து திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து இங்கே குடும்பத்தோடு சேருகின்ற வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ 12வது வீடு வேலை பண்ணும்போது தூக்கம் பிரச்சனை, அயன சயன சுகஸ்தானம் பிரச்சனை அல்லது எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும்.
நம்ம பட்ஜெட் ஒன்று போட்டிருப்போம், அந்த பட்ஜெட்டுக்கு டபுள் பங்கு செலவு செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். எவ்வளவு நம்ம கட்டுப்பாடாக திட்டம் போட்டு செயல்பட்டாலும் அந்த செலவு மாத்திரம் நம்ம சொன்னபடி கேட்காது. ஆகவே இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மிக அற்புதமான பலன்களை மகர ராசிக்கு ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்ற வகையில் தரப்போகிறார். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.